ஓம் நமச்சிவாயம். ஐ உங்கள் எல்லாரையும் நான் அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு வரவேற்கிறதுல சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இன்றைக்கி ஜாதக ரீதியாக ஒவ்வொரு கிரகத்துக்குள்ள தன்மைகள் என்ன, இப்போ ஜாதகத்தில் வந்து சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து ராகுகேது வரைக்கும் மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. அதை ஜோதிட பாஷையில் சொல்கிறதா இருந்தால் காரகத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது இட்ஸ் அன் இங்கிலீஷில் சொன்னால் இது இண்டிகேட்டர். இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தலைமை பதவி. இப்போ தலைமைனா யார்? இப்போ நமக்கு வந்து குடும்பத்தில் தகப்பன் தான் வந்து தலைமை. அப்போ தகப்பனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி நாட்டுக்கு தலைமை யார்? அரசாங்கம். அப்போ சூரியன் வந்து அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? லீடர்ஷிப்பை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சூரியன். ஸோ இங்கே முக்கியமானது வந்து சூரியன் வந்து தகப்பனை குறிக்கும். இப்போ சந்திரன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாயை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ சூரியனை வந்து பித்ருகாரகன் சொன்னால் சந்திரனை வந்து மாத்ருகாரகன் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய அம்மா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சந்திரன் வந்து குறிக்கும். அடுத்து எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்குது. அந்த மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சந்தோஷமாக இருப்போம், கவலைப்படுவோம், பல விதமான நமக்கு வந்து மன நிலைமைகளில் இருக்கும். இதை குறிக்கக்கூடியது வந்து சந்திரன். அடுத்து வந்து செவ்வாய். இப்போ ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா என்ன செய்கிறாரு? அவருக்கு பாதுகாப்புக்குன்னு சில மந்திரிகளை வந்து படை வீரர்களை வச்சுருக்காரு. ஸோ அவங்க தான் வந்து எல்லையை வந்து பாதுகாப்பாங்க. அது மாதிரி இப்போ சூரியன் வந்து தலைமையாக இருந்தாலும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து மந்திரி மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்லை ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிபரோ இவங்க வந்து உங்களுக்கு அந்த அதிபதி, அதாவது தளபதிங்கிறத வந்து குறிக்கும். ஸோ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு போலீஸ்காரரோ இல்லை ஒரு இராணுவத்தில் இருக்கிறவங்கள சிரித்து கும்மாளம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த நாட்டுடைய பாதுகாப்புங்கிறது கேலி கூத்தா போயிடும். அப்போ அவங்ககிட்ட எப்பயுமே வந்து ஒரு அவங்ககிட்ட வந்து ஒரு பதட்டம் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாமே கரெக்டாக போகுதாங்கிற அந்த போலீஸ்காரருக்கு உண்டான என்ன ஒரு குவாலிட்டி இருக்கோ அதையெல்லாம் குறிக்கக்கூடியது இவங்க வந்து செவ்வாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? செவ்வாய் வந்து கோபத்தை குறிக்கும். நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை குறிக்கும். இதெல்லாம் எனக்கு சொந்தமானது, இதெல்லாம் நான் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்போ இந்த பொசசிவ்னஸை வந்து குறிக்கும். அப்போ இங்கே வந்து செவ்வாய் வந்து நம்மளுடைய நண்பர்கள், அண்ணன் தம்பி உறவுகளை வந்து சொல்லக்கூடியது வந்து இங்கே வந்து செவ்வாய். இப்போ அடுத்து வந்து புதன். இப்போ நமக்கு திறமைகள்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிப்பு வேறு, திறமை வேறு. இப்போ எல்லாரும் படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய திறமை இருக்கும். ஒருத்தருக்கு ஓவியம் வரையக்கூடிய திறமை இருக்கும். அப்போ இப்போ ஜோதிடம் பார்க்குறது அதுவும் ஒரு திறமை தான். அப்போ இந்த திறமையை குறிக்கிறது வந்து புதன். அப்போ இந்த திறமை ஒருத்தருக்கு நல்லா வேணும்னா அடிப்படையில் நமக்கு நல்லா கணக்கு போட வரணும். இப்போ ஒரு கல்லாசாரியாக இருக்கார், ஒரு தங்கம் ஆசாரியாக இருக்கார், நகை செய்யக்கூடிய ஆசாரியாக இருந்தாலும், இல்லை ஒரு வீடு கட்டக்கூடிய கொத்தனாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கணக்குங்கிறது கரெக்டாக வந்தால் தான் அவங்க செய்யக்கூடிய பொருளும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்போ புதன் வந்து கணக்கையும் வந்து சொல்லக்கூடியது. அப்போ நம்மளுடைய திறமையை சொல்லக்கூடியது, கணக்கை சொல்லக்கூடியது. அதே மாதிரி உறவுகளில் வந்து நம்முடைய அம்மா கூட பிறந்தவங்களை வந்து குறிக்கக்கூடியது, தாய் மாமன்களை வந்து குறிக்கக்கூடியது. அடுத்து வந்து குரு. இப்போ அம்மா அப்பா எல்லாருக்கும் உண்டு, ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு போனால் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது யார்? அடிப்படை கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடியது யார்? வாத்தியார் தான். அப்போ குரு ஆசான். அப்போ இந்த குரு ஆசான் வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் மட்டும்தான் குருன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நமக்கு வந்து நல்லதையும் கெட்டதையும் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே வந்து அந்த குரு உடைய அந்தஸ்துக்கு வந்துடுவாங்க. இப்போ ஒருத்தனுக்கு திருடுறதுக்கு இன்னொருத்தன் கற்றுக் கொடுக்குறான்னா அவனும் ஒரு ஆசான் தான், அவன் திருடுத்தனத்தை கற்றுக் கொடுக்குறான். இப்போ ஒரு பையன் வந்து மளிகை கடையில் வேலை செய்கிறான். அந்த முதலாளி வந்து அவனுக்கு வந்து எப்படி தொழில் பண்ணணுங்கிற சொல்லி கொடுத்தா
அங்கே அந்த மளிகை கடை முதலாளியும் ஒரு ஆசான் தான். இப்போ ஒரு சைக்கிள் கடையில் ஒரு பையன் வேலை பார்க்குறான், சைக்கிளை எப்படி கலட்டி ரிப்பேர் பண்ணுறதுங்கிற சொல்லி கொடுத்தா அவனும் ஒரு ஆசான் தான். இந்த ஆசான் அதாவது குருவை சொல்லக்கூடியது வந்து இங்கே வந்து நமக்கு இந்த கிரகம் குருவை வந்து குறிக்கக்கூடியது. சரி, இங்கே அடுத்து வந்து சுக்கிரன். இப்போ எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேணும். ஆணாக இருந்தால் பெண் வேணும், பெண்ணாக இருந்தால் ஆண் வேணும். இந்த வாழ்க்கை துணையை பற்றி சொல்கிறது வந்து சுக்கிரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக வந்து ஒரு ஆம்பளை பையங்களுக்கு தன்னுடைய மனைவியை வந்து அது வந்து குறிக்கும், பொம்பளை பிள்ளைகளுக்கு தன்னுடைய கணவனை வந்து குறிக்கக்கூடியது வந்து இங்கே வந்து சுக்கிரன். அடுத்து வந்து சனி. இப்போ சனிங்கிறது என்ன? இப்போ நமக்கு மேலே சிலர் இருப்பாங்க, நமக்கு கீழே சிலர் இருப்பாங்க. அப்போ நமக்கு கீழே யார் யார் இருப்பாங்க? நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க நமக்கு கீழே நம்ம சொல்கிறத கேட்டு வேலை செய்வாங்க. இல்லை நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், இல்லை ஆஃபீஸில் வச்சுருக்கோம், அப்போ அந்த ஆஃபீஸில் நமக்கு கீழே வந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அப்போ இந்த வேலைக்காரங்க எல்லாத்தையும் வந்து குறிக்கக்கூடியது வந்து சனி. ஆக்சுவலாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வேலைக்கும் போகலாம், வியாபாரம் பண்ணலாம், இதை வீட்டிலே கூட இருக்கலாம். நம்மளுடைய உத்தரவை கேட்டு நிறைவேற்றுறவங்க எல்லாருமே அதை குறிக்கக்கூடியது வந்து இங்கே வந்து சனியாக வந்து இருக்கும். ஆக்சுவலாக சரி, இங்கே ராகு கேது இந்த 2 கிரகங்களுக்கும் தனிப்பட்ட தன்மைகள்ங்கிறது எதுவும் கிடையாது. அது எந்த கிரகத்தோட சேருதோ இல்லை எந்த வீட்டில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தன்மையை உள்வாங்கி அது வந்து வெளிப்படுத்தும். ஸோ இங்கே வந்து முக்கியமான கிரகங்கள் இந்த 7 கிரகங்கள் தான். இந்த 7 கிரகங்களுக்கு உண்டான பலன்கள் இதுதான். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம இன்னும் இது போன்ற விவரங்களை வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விவரங்களை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுக்கு வந்து இந்த அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நமச்சிவாய்.